அறநிலைத்துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகளோட சில புள்ளி விவரங்களை இப்போ தலைப்புச் செய்திகளா நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நம்ம அரசு பொறுப்பேற்ற 1759 நாட்களில் 4335 கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொண்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கு. அனைத்து சாதி அர்ச்சகர் திட்டத்தின் கீழே 29 அர்ச்சகர்களை பணி நியமனம் செஞ்சிருக்கிறோம். 12 பெண் ஓதுவார்கள் உட்பட 46 ஓதுவார்களை பணி நியமனம் செஞ்சிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமா இந்த துறையில் 813 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கு. நீண்ட ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த 946 அலுவலர்களின் பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கு. அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்கள் ஓய்வூதியம் 5000 ரூபாயாகவும் அவர்களது குடும்ப ஓய்வூதியம் 2000 500 ரூபாயும் உயர்த்தி 2500 ரூபாயும் உயர்த்தி வழங்கியிருக்கிறோம். 19000 ஒரு கால பூசை திட்ட திருக்கோயில்கள் அர்ச்சகர்களுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகையாக 1500 ரூபாயை வழங்கிட்டு வரோம். 221 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 616 குடியிருப்புகளை கட்டி தந்திருக்கிறோம். பணி காலத்தில் இயற்கை எதிர திருக்கோயில் பணியாளர்கள் குடும்பத்தினருக்கு குடும்ப நல நிதியா 4 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு.